திருச்செந்தூரில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் குலசேகரப்பட்டினம் பகுதியில் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானியிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக காட்சிகளை பார்க்கலாம். நேர பஸ் ஸ்டாண்டு தான். வணக்கம் பவானி, அங்கிருக்கிற நிலை என்ன? இது தொடர்பாக நீங்க விரிவா பதிவு செய்யலாம். பகுதியில் நள்ளிரவு தொடங்கிய பலத்த கனமழையானது தற்போது இடைவிடாமல் விடிய பெய்து வருகின்றது. தற்போது வரையுமே மழையானது தற்போது பெய்து கொண்டுதான் வருகின்றது. இந்த நிலையில திருச்செந்தூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளான காயல்பட்டினம், ஆத்தூர், குலசேகரப்பட்டினம், ஆறுமுனேரி உள்ளிட்ட பகுதிகளும் மழையானது அதிகமாகவே பெய்து வருகின்றது. குறிப்பாக குலசேகரப்பட்டினத்தில் தாழ்வான பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய வீடுகளுக்குள் மழைநீரானது புகுந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களை அதிகப்படியாகவே பாதிக்கப்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலும் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. அந்த தேங்கி இருக்கக்கூடிய பணியினை திருச்செந்தூர் நகராட்சி நிர்வாகம் சார்பில் மழைநீரினை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில மும்முரமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். ஆனால் எவ்வளவு மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய அந்த மழைநீரை அப்புறப்படுத்தினாலும் கூட தொடர்ந்து மழைநீரானது மழையானது பெய்து கொண்டே இருக்கின்றது. அதனால் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் தொய்வு ஏற்பட்டதோடு மட்டுமில்லாமல் நகராட்சி ஊழியர்களுக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருந்து வருகின்றது. தொடர்ந்து பெய்யக்கூடிய இந்த கனமழையானது எப்போது விடும் என்று எதிர்பார்ப்பிலேயே பொதுமக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அதிகப்படியான மழைநீர் வந்தால் தாழ்வான பகுதிக்குள் எப்படி இருக்க முடியும் என்ற ஒரு அச்சுறுத்தலும் பொதுமக்களுக்கு மத்தியில் நிலவி வருகின்றது. தற்பொழுது திருச்செந்தூர் மட்டுமில்லாமல் சுற்றியுள்ள பகுதி முழுவதுமே மழைநீர் தேங்கியுள்ள காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் தேங்கியுள்ள மழைநீரால் மக்கள் அவதிப்படக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து பெய்யக்கூடிய அந்த கனமழை எப்பொழுது நிற்கும் என்ற எதிர்பார்ப்புதான் மக்கள் இருந்து வருகின்றனர். தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் அகற்றும் பணியில் நகராட்சி மும்முரமாகவே ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்பொழுது மழைநீர் தேங்கி இருந்தால் மட்டுமே மக்களால் வசிக்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. தெளிவான தகவல்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.